வியாபாரத்துல ஒண்ணு இறங்கிட்டேன். இதெல்லாம் ஒண்ணு கேட்டான். நீ ஒன்னா திருடி டிக்கெட் போட்டு நிக்கிற. அதெல்லாம் நான் கேட்கறேன். நானு பொண்ணுக்கு வந்தா ஒரு டிக்கெட், பசங்களுக்கு வந்தா ஒரு டிக்கெட். மூஞ்சி வச்சிருக்கேன். எங்க மாமியார் ஒரு மல்லூர் இருக்குது பாரு, அதுல ஐஸ் வியாபாரத்துல இறங்கிட்டேன். நான் ஐஸ் வித்தா போதும், அந்த ஆர்டர் சவுண்ட் கேட்டா போதும், ஐயா அப்படியே குடுக்குறோம் ஓடியாருவாரு. ஓடியாந்து ஒரு ஐஸ் ஒண்ணு கேட்பாரு. என்ன ஐஸ்? அதான் குல்பி ஐஸ். ஐயா வாய வச்சு நீயா டீ குடிச்சுக்கிற? நான் ஐஸ் வித்தா போதும், ஐயா வாயில ஐஸ் வச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லடா, ஐஸ் வாயில பசங்க கேக்குன்னு சொல்லிட்டு மரமா உட்காந்து அம்மா அம்மா ஆண்டான் சாப்பிடுறா ஒரு ஊர்ல நீ பொட்ட நான் பொட்டன்னு ஒரு கதைக்கு ஒரு பேச்சுக்கு சொல்ல, ஒரு கதைக்கு ஒரு பேச்சு. ஒரு ஊர்ல நீ பொட்ட நான் பொட்ட, அதுல நீ பொட்ட ஊருக்கு போயிட்டா மிச்சங்கத்து யாரு பொட்டா? மிச்சங்கத்து யாரு பொட்டு? நீயே சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன்? ஒரு குடம் ஒன்று கட்டிங்க, கட்டி போய் கையில இந்த சத்தியமரோடு சத்தியமரத்திலே சத்தியத்தில மன்னர் கருவாமல் அமைச்சர் ஆளவந்தான் பெற்றேன். குறையில்லாமல் செய்தும் சிறப்போடு அப்படிக்க தெண்டமில்லாமல் இந்த மன்னரை சந்திக்கொள்ளும். அமைச்சர் வருகிறார். அமைச்சர் வருகிறார். அப்படி முடித்து நாடு திரும்பும் நேரத்திலே எனக்கோ மணிமுடி சுட்ட வேண்டும் மகனுக்கு என்று ஆசை பிறந்தது. அப்படி மணிமுடி சுட்ட வேண்டும் என மகனே என்று உரைத்தேன். வேண்டாம் தந்தையே என்று கோபத்தோடு புறப்பட்டு விட்டான். ஆனால் என்னுடைய மகனை அழைத்து வந்து நல்லதொரு வார்த்தையை பேசி இந்நாட்டுக்கு மன்னனாக்க வேண்டியது உன்னுடைய கடமை. நீங்களா இருந்தாலும் சிறு வயது வளர்த்து நான் அல்லவா? இப்போது நானும் உரைக்கிறேன். ஒருவர் சென்று மட்டுமடி முடித்து திரும்பிக்கா இல்ல இளவரசர் எப்படி இருக்கீங்க? நல்ல முறையில் இருக்கேன். ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கேன். இளவரசர் உங்களை எதற்காக வைத்த தெரியுமா? விளக்கமாக பட்டமளிப்பு முடித்து விட்டு தாயக திரும்பிக்கைகள் இருந்தபோதும் உன்னுடைய தாய் தந்தைக்கோ வயது மறுத்தது. ஆகையால் இன்று முதல் செங்கோலை கொண்டு இந்த சத்தியநாட்டில் மன்னராக நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று அனைவருடைய விருப்பம். அப்படியா? பெற்றெடுத்தது என் தாய் தந்தையாக இருந்தாலும் இது நாள் வரையிலும் எங்களை நல்ல முறையில் வளர்த்தது நீங்கள் அல்லவா? உங்களுடைய வார்த்தை என்னால் மீற முடியுமா? தங்களுடைய விருப்பம் எதுவோ அப்படியே செய்யுங்க. நான் ஏற்றுக்கிறேன். யாரு சொன்னா எது கேட்பாங்களோ அந்த வயசுல கேட்பாங்க. இதுவரை நான் சொன்ன சொல்ல கேளாத என்னுடைய மகன் கட்டாயா என்னுடைய அமைச்சர் சொன்ன உடனே அதனால் வேண்டி உங்களுடைய திருகரத்தால் மணிமுடி சுட்டினால் அழகாக இருக்கும். பட்டுமணி முடித்துவிட்டு தாயக திரும்பிக்காக இருந்தபோதிலும் இன்று முதல் சேத்திர மணிமண்டலத்தில் கத்திர செங்கோலை கொண்டு சத்தியநாட்டு மன்னராக பொறுப்பேற்கிறார். இந்நாட்டு அமைச்சர் ஆளவந்தான் என் கருத்தால் மணிமணி சுற்றுவோம். யார் தெரியுமா? பிழைக்க வழி இல்லாம வெளிநாட்டிலிருந்து ஓடி வந்தார். அந்த நேரத்தில்
தெரியும். அதனால் உன்னுடைய உடலில் இருக்கும் உதிரத்தை கொடுத்து என் தந்தையுடைய உயிரை காப்பாற்றினார். அந்த நன்றி கடனுக்காக என் தந்தை இந்நாட்டிலே இவனுக்கு தளபதி பதவி அளித்தார். அது மட்டும் கிடையாது, என்னுடைய தாய் ஓரினும் தந்தை ஓரினும் கலப்பினத்திற்கு பிறந்த கழுதை இவன்.